அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசினருக்கு ராகு பகவான் 3ஆம் இடமாகிய தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறார். கேது பகவான் 9ல் இருக்கிறார். ராகு பகவான் போகஸ்தானத்தில் இருப்பதால் தங்களுக்கு மனதில் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் ஏற்படும். மனை விருத்திக்கான முயற்சிகள் கைகூடும். தைரியமான பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். சிற்றின்ப விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிலும் நடுநிலையுடன் செயல்பட்டு ஆதரவுகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் அடியெடுத்து வைக்கும் கேதுவினால் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் உண்டாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவர். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் மேம்படும். அடுத்து தந்தை வழியில் ஆதரவான சூழ்நிலை தங்களுக்கு உண்டாகும். கேதுவை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் ஓரளவு நன்மைகள். அடிக்கடி கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். கோயில்களுக்காக பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் மந்தமான சூழ்நிலை ஏற்படும். அன்றாட பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தல் வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்கள். அனாவசியமான செலவுகள் வேண்டாம். பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ப வரவு உண்டாகும். முடிந்த அளவு கடன்களை தவிர்க்க வேண்டும். பழைய கடன்களை அடைக்க வேண்டும். பிறருக்கு ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஆலோசனை கூறும்போது அவர்களின் தன்மைகளை அறிந்து செயல்பட வேண்டும். வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளை சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோக பணிகளை துரிதமாக முடிப்பீர். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகலாம். சக ஊழியர்களுக்கு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகலாம். போட்டிகள் குறையும். புதிய உற்பத்திக்கான சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். லாபம் இரட்டிப்பாகும். ஆக சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவதால் ஆதாயம் கிடைக்கும். தேவைக்கேற்ப பொருட்களை வாங்குவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு ஏதிலும் திருப்தி இல்லாத சூழ்நிலை உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை உண்டாகும். மனதளவில் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பழக்க வழக்கங்களில் கவனம் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெண்களுக்கு வரவு எவ்வளவு இருந்தாலும் சிக்கனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த ராகு கேது சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.